ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணி சஞ்சு சாம்சனை வாங்குறோங்கிற ஒரு விஷயம் தோனிக்கு அதுக்கு போகாம இது வந்து இருந்திருக்குமா? இந்த ஐடியாவை மூட் பண்ணதே தோனி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அங்க ரயான் பராக் கேப்டன்சி பண்றாரு, ரொம்ப சின்ன பையன், ஜடேஜாக்கு கேப்டன்சி கொடுக்கலாம் உடனே கேட்கறாங்கப்பா அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னப்போ ஒத்துக்கிட்டு தான் போறாரு. அவர் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு வெளில துரத்தல. இப்போ அங்கே அவருக்கு வந்து ஓப்பனிங் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இங்கே சிஎஸ்கேலையுமே பில்லர்ஸ் இருக்காங்கல்ல. ருத்துராஜ் கேக்வாட் கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றா பாடுறேன் ப்ளீஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த வருஷம் டிராஃபியோட ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு டோனி. அவர் ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லுவாங்க. தப்புங்க, அப்படிலாம் இருந்தால் அவர் செல்ஃபிஷ். நீங்கள் அதுக்காக தான் பண்ணியிருந்தா 2 வருஷம் முன்னாடி நாம தான் கப் அடித்தோம். அன்றைக்கே டாட்டா பை பை சொல்லிட்டு போயிருக்கு. சாம்பியன்ஸ்க்கு வந்து பாவம் அவங்களுக்கு டாரவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்டா இந்த கப்பு தேய்ச்சன்ற ஃபீலிங் வந்துருச்சு. ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தான் ரிட்டைர்மெண்ட். பர்ஃபார்ம் பண்ணு நான் ரிட்டைன் பண்ணுறேன். எம்ஐயை பொறுத்த மட்டும் அவங்க ரோஹித் சர்மா வந்து தோனி மாதிரி தான் ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக நான் அடிச்சா 6 தான் அடிப்பேன்னு இருக்காரு. நம்ம ஒரு காலத்தில் சிஎஸ்கேல பட்டைய கிளப்பி இந்த ஷர்துல் தாக்கூர் அவங்க வந்து ட்ரேடு பண்ணி வாங்கியிருக்காங்க. கண்ணா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த மட்டும் திஸ் இயர் யூ கேன் சி அ டிஃப்ரெண்ட் மும்பைன்றது என்னோட இது. பிகாஸ் அடிப்பட்ட சிங்கம் உரிமிட்டே இருக்கும், கருவிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். ரஜினி படத்துலேருந்து ஏன் சுந்தர்சி விலகினாரு அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியோட சென்னையிலேருந்து எதுக்கு ஜடேஜாவை தூக்குனாங்க அப்படின்ற கான்ட்ரவர்சி தான் அண்மையில் சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜடேஜா இல்லாத சிஎஸ்கே, ஜடேஜா இருக்கக்கூடிய ஆர்ஆர், வரக்கூடிய 2026 ஐபிஎல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பரத் அண்ணா இருக்காரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். அடுத்து தொடர்ந்து நான் ஸ்டாப் கிரிக்கெட் ஆக்ஷன் இருக்குது. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முடியுது, வேர்ல்டு கப் T20 வருது, அதை தாண்டி அதுக்கப்புறம் ஐபிஎல் வருதுன்னு மஜாவாக போயிட்டுருக்கு கிரிக்கெட். இருந்தாலும் ஒரு ஓப்பனிங் கார்டு நானே வச்சிருந்தேன். 2026 அப்படிங்கிறப்ப 2 தளபதிகள் கிடையாது. ஒன்று சினிமாவில் நம்ம தளபதி விஜய் கிடையாது, இன்னொரு பக்கம் சிஎஸ்கேல ஆஸ்தான தளபதி ஜடேஜா கிடையாது. எப்படி இருக்க போகுது 2026 ஐபிஎல்? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்னன்னா எல்லா டீமுமே நிறைய மிஸ்டேக் பண்ணி கீழ் பாட்டமில் இருந்த 4 டீம் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பண்ண தப்பு என்னன்னு. அதனால பல பேரை தூக்கி மேலே அமிச்சு, மேலே இருக்கிற பிளேயர்ஸை வெளியே அமிச்சு எதெல்லாம் பண்ணியிருக்காங்க. செமி ஃபைனல்ஸில் பல டீம்ஸ் அவங்களோட கால்குலேஷன் கரெக்டாக பண்ணிட்டாங்க. நான் சொல்ல செமி ஃபைனல், ரிட்டன்ஷன் லிஸ்ட், ரிலீஸ் லிஸ்ட். ஃபைனல்ஸ் டிசம்பர் 15 ஆக்ஷனில் தான் தெரிய போகுது பேலன்ஸு யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு. சிஎஸ்கே கெத்தாக இருக்காங்க. என்ன தைரியம்னா 43 கோடி கையில் இருக்குது, 9 பிளேயர் எடுக்கணும். அதனால வா எட்ரா வண்டியா உட்ரா அபுதாபிக்கு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே கிளம்புறாங்க. அங்கே தான் பல வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். இப்போ ஆக்ஷனோட செமிஃபைனலில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே சஞ்சு சாம்சன் விஷயத்தில் நம்ம ஃபைனலை ரீச் பண்ணிட்டோம். சஞ்சு சாம்சன் அஃபீஷியலி வந்துட்டாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வீடியோலேருந்து எல்லாமே போட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் தளபதியோட பிஜிஎம் போட்டு தளபதிக்கான விஷயங்கள்லாம் வச்சு ஜடேஜா வந்தார். இப்போ சூப்பர் ஸ்டாரோட பிஜிஎம் போட்டு சஞ்சு உள்ளே வந்திருக்காரு. சஞ்சு வந்ததுக்கப்புறம் சென்னை எப்படி மாறும்? சஞ்சுக்கு சென்னை எடுபடுமா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ன தலை வந்து அவ்வளோ வித்தியாசம் பண்ணி காமிச்சாரு. டீமுக்காக உயிரை கொடுத்து ஆடி பல கோப்பைகள் ஜெயிச்சு கொடுத்தது வாய்ப்பே இல்லை. சின்ன தலை தான். ரைனா ஸ்டில் அவரோட 83 யாரும். ஆமாம், பட் அந்த ரைனா பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி he was given an unceremonial exitன்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நாங்கள் ரீடைன் பண்ணலப்பா, ரிலீஸ்டு பிளேயர் அப்படின்னு சொன்னது பல அதிர்ச்சி. இதுதான் நீங்கள் காட்டக்கூடிய நன்றி கடலாம் அப்படின்னு. விளையாட்டுலையும் அரசியலிலும் இந்த நன்றி கடன் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கட் த்ரோட்டாக அவர் போனார். ஆனால் அதே ஜடேஜா 2007 ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வராரு. சின்ன பையன், குழந்தை பாலகனாக வராரு. ஷேன்வானே கீழே அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணார். அன்றைக்கே ஷேன்வானே சொன்னார், இன்றைக்கி சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க, இவன் ஒரு பெரிய ஆல்ரவுண்டர், பட்டையை கலப்ப போகிறான், இந்தியாவுக்காகவும் பட்டையை கலப்ப போகிறான்னாரு. சொன்ன அடுத்த வருஷமே சிஎஸ்கேக்கு வந்தார். நான் ஸ்டாப்பாக சிஎஸ்கேவோட பெரிய பர்ஃபார்மர். சிஎஸ்கேவுடைய பல வெற்றிக்கு காரணம் ஜடேஜா. ஆனால் காலம் என்பது ரொம்ப கொடூரமானது, அதனுடைய சுழற்சி ரொம்ப கொடூரமானதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் அவருடைய பர்மிஷனும் அவருக்கும் வந்து ஒரு ஹை வான்ஸ் டு மேபி நான் வந்து ஓகே நான் ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு தேவை இன்றைக்கி இந்த வண்டி ஓடுறதுக்கு முக்கியமாக வந்து ஒரு ஆக்சிலரேட்டர் வேணும். அந்த ஆக்சிலரேட்டரில் சஞ்சு சாம்சன் இருக்கார். ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டால் உடனே கேட்குறாங்கப்பா அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னப்போ ஒத்துக்கிட்டு தான் போனார். அவர் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு வெளில துரத்தலை. படையப்பால சிவாஜியை வெளில துரத்தினா ஒரே ஒரு இந்த தூணை கட்டிட்டு போகிறேன்னா அவர் பண்ணலை. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா வெல் அப்படின்னு. அவருடைய ஆசை என்னவா இருக்கும்னா ஒருவேளை அங்கே ரயான் பராக் கேப்டன்சி பண்ணுறாரு, ரொம்ப சின்ன பையன், ஜடேஜாக்கு கேப்டன்சி கொடுக்கலாம், நான் கேப்டன் பண்ணலாம், ஐபிஎல்ல கேப்டன் பண்ணணும் ஆசை இருக்கலாம். ஏன்னா சிஎஸ்கே கேப்டன்சி பார்த்தோம், எடுபடலை. ஒரு 4 போட்டி சர்ச்சைகள்லாம் வந்து பாதியில் வெளியே வந்தார். ஒரு 4 கடைசி 2-3 வருடங்களாகவே ஜடேஜா அண்ட் சிஎஸ்கே ஒரு ப்ளோயிங் ஹாட் அண்ட் கோல்டு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்துச்சு. இது வின் சுச்சுவேஷன் நான் சொல்லுவேன். அப்போ பழக்கப்பட்ட சிஎஸ்கேவையே வந்து ஜடேஜாவில் ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் பழக்கப்படாத ஆர்ஆர்
அவர் போய் ஹேண்டில் பண்ணிட்டு வரா. அதெல்லாம் கேப்டன்சி ரொம்ப எடுத்தா அந்த ஒரு ஃபயர் அண்ட் வாட்டர். அவர் வந்து இஸ் அ சாம்பியன் கிரிக்கெட்டர் அப்படின்னா அது ரவீந்திர ஜடேஜா. பட் அஃப்கோர்ஸ் அவரோட கடைசி எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியரில் இருக்காரு. ஏன்னா அவர் நம்ம பார்த்தோம் ஒரு நாள் கோப்பை கிரிக்கெட் போட்டிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. டெஸ்ட்லையும் டி20லையும் கிட்டத்தட்ட ரிட்டையர். ஸோ அவருக்கு அவருடைய ஸ்பேஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த இதில் தான் ஆடிட்டு இருக்காரு, டெஸ்ட் போட்டிகள் ஆடிட்டு இருக்காரு. டி20 இதில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னும் பொழுது ரவீந்திர ஜடேஜா இஸ் பேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். எஸ் அச்சீவ் சோ மச். இன்னமும் அவர் பீலிட்டில் பண்ணல, எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர். இன்னமும் அவர்கிட்ட ஒரு ஃபயர் இருந்துட்டு தான் இருக்கு. பட் இன்னைக்கு சிஎஸ்கேக்கு என்னன்னா ஒரு ஸ்பின்னர் தேவை தான், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் தேவை தான். பட் நூர் அகமது உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு தைரியம் வந்துச்சு அவங்களுக்கு. ஓகே, நம்ம கிட்ட ஒரு யங் ஸ்பின்னர் இருக்கார், இவரை நம்ம கொண்டு வந்துடலாம், தோனி தலைமையில தட்டி போட வச்சிருவாரு நம்பிக்கை இருக்கு. ஆனா வீக்கஸ்ட் லிங்க் பேட்டிங், டுப்பாக்கு ஒரு பேட்டிங் வச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா காசு கொடுத்து எடுத்த தீபக் கூடா, விஜய் சங்கர் எல்லாம் போடா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது அந்த இடத்த ஸ்லாட்ல ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த அணியை நாளைக்கு வழிநடத்த போகுது யார்? ருத்துராஜ் இஸ் ஆன் அண்ட் ஆஃப் இன்ஜுரி ப்ரோன் கிரிக்கெட்டர், கன்சிஸ்டன்சி இல்லைன்றாங்க. அவரும் இன்னும் இந்த கேப்டன்சிக்கு மெட்டீரியலுக்கு வரல அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சூப்பர் ஸ்டார் பிளேயரான இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து அவருக்கு வரல, கல்ட் கிளாசிக் வரல. ஸோ அது ஒரு சிக்கல் இருக்கு. அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் தோனி போயிட்டாருன்னா 44 வயசுல இனிமேலும் தோனி எத்தனை சீசன் ஆடுவார்னு தெரியுது. ஒரு ஆசைன்னு எவ்வளோ நாளும் ஆட வைக்கலாம், தடி ஊனி கொண்டு கூட தோனி நீங்கள் ஆட வைக்கலாம், சிஎஸ்கே ஆசைப்படும். பட் இன்னைக்கு இந்த காம்படிட்டிவ் கிரிக்கெட்டில் ஒரு விக்கெட் கீப்பரும் வேணும். ஒரு விக்கெட் கீப்பர், கேப்டன், பேட்ஸ்மேன், இதை விட வேற என்ன டீல் வேணும்? நாங்கள் வேணும் கூட சாம் கரனையும் சேர்த்து தராமே ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சாம் கரனையும் ஜடேஜாவோட சேர்த்து ஒரு போனஸ் பாயிண்டாக கொடுத்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன். பட் என்ன அப்படின்னா ஜடேஜா அப்படின்றத நம்ம இன்னும் எதிர்பார்த்தோம். ஒரு சிஎஸ்கேல வந்து அவர் தூண், அவர் இங்கேருந்து ரிட்டையர் ஆவார்னு எதிர்பார்த்த பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சி. சிஎஸ்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னாங்க. பட் ஸ்போர்ட்ல இதெல்லாம் ரொம்ப 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 சகஜம். யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா குஜராத் டைட்டன்ஸ்க்கு கப் அடிச்சு கொடுத்த ஹர்திக் பாண்டியா அடுத்த சீசன் எங்கடா போறேன் அப்படின்னாரு. இதுதான் பிரான்ச்சைசி கிரிக்கெட். பிரான்ச்சைசி கிரிக்கெட்ன்றது இதுதான், இப்படித்தான் இருக்கும். இதுதான் நம்ம ரசிகர்களாக நம்ம பழகணும். ஆட்டில் மைதானத்தில் என்ன நடக்கிறோம்னு அது வயசும் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம சீனி மாம்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நாங்கள் ஒரு ஆக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியும், எப்போது ஒரு ஆக்ஷன் பிளேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியுமோ இல்லைனா ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமோ எம்எஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். எம்எஸோட சஜஸ்ட் வந்து எங்களுக்கு எப்போயுமே ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு. ஜடேஜா எம்எஸ் வந்து இதுவரையும் கிரவுண்டில் எமோஷனலாகி நம்ம பார்த்ததே கிடையாது. முதலாக எம்எஸ் வந்து எமோஷ்னலாகி ஒருத்தவரை தூக்கி கட்டி பிடிச்சி அழுது ஹக் பண்ணார் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரியும் ஜடேஜா தான். அஃப்கோர்ஸ் ஜடேஜா கையில் தான் கேப்டன்சியை அவர் கண்ணை மூடிட்டு ஒப்படைக்கவும் செஞ்சார். அப்படிப்பட்ட ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணி சஞ்சு சாம்சனை வாங்குறோங்கிற ஒரு விஷயம் தோனிக்கு அதுக்கு போகாம இது வந்து இந்த ஐடியாவை மூட் பண்ணதே தோனி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரின்றி அணுவும் அசையாது சிஎஸ்கேலன்னு தெரியும். ஒரு சின்ன கிட் பேக் நகர்த்தி அந்த சைடு வைக்கணும்னாலும் அதுதான் தோனி பார்க்கணும். தோனி சார் இது ஓகேவா? ஸ்டீவன் ஃபிளமிங் இன்னும் 17-18 வருடங்களாக இந்த சிஎஸ்கேலேயே ஒரு கோச்சாகவே ஒரே கோச் எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் அந்த சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸில் இருந்திருக்காரு. எல்லா ஃப்ரான்ச்சைஸையும் கம்பேர் பண்ணும்போதுன்னா அதுவும் அவருக்கும் தோனிக்கும் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். தோனி கண்ண காமிச்சு தானே யார் வேணாலும் நீங்கள் கோச்சா. தோனி இஸ் தி ஐகான் பிளேயர். ஏன் இன்னி வரைக்கும் தோனியை 44 வயசு ஆனாலும் தோனி வருவார், இந்த வருஷம் ஆடுவார், தோனி ஆடுவார், இந்த வருஷம் ஆடுவார். தோனி வந்து அவர் 7வது ஆடட்டும், விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ணட்டும். இப்படிலாம் ஏன் சொல்கிறாங்கன்னா சாம்பியன் பிளேயர், ஸ்டார் புல்லர், கிரௌடு புல்லர், இன்னைக்கு பிராண்டு என்டார்ஸ்மெண்ட் எல்லாம் நீ கொண்டு வந்து கொட்டுறாங்க சேப்பாக்கத்துலன்னா தோனின்ற ஒருத்தருக்கு தான். அதனால தான் தோனிக்கு தான் எல்லாமே. அங்கே தோனி தான் ஃபைனல்ஸ். தோனியோட ஐடியாவும் அதுதானே. பல விஷயங்கள் பேசப்படுது. ரிஷப் பந்த் பேச போறாரு பெரிய லெவல், இதே மாதிரி ஒரு ஸ்வாப்புக்குன்னாங்க. பட் ரிஷப் அவங்க விடுறதுக்கு தயாராக இல்லை. பட் ரிஷப் வந்து எல்எஸ்ஜியில் பிரச்சனைகள் தான் அங்கே இருக்காரு. பட் சஞ்சுவுக்கு ஃப்ரான்ச்சைசி கிட்டே பிரச்சனை. ராஜஸ்தான் ராயல்ஸே பிடுங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காரணம் அவர் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு யங்ஸ்டர் இவரை தள்ளிட்டு ரயான் பராக் கேப்டன் அப்படின்றாங்க. ரெண்டாவது அவர் ஓப்பனிங் பேட்டிங் ஆடணும்ன்றதுல மிகப்பெரிய ஆசை இருக்கு. ஏன்னா ஓப்பனிங் பேட்டிங் ஆடி ரன் அடிக்கும் போது இந்தியாவுக்கும் ஒரு ஓப்பனிங் பேட்டிங் தான் டி20 நிறைய மேட்ச் அடிச்சு கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் கம்பீர் வந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டுருக்காரு, அது வேற விஷயம். பட் ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு வைபவ் சூரியவம்சியும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் செட் ஆயிட்டாங்க. இவர் இன்ஜுரி லெவலில் நகர்ந்தப்போ உள்ள வந்த வைபவ் காட்டடி கந்தசாமி ஆயிட்டாரு. அப்போ திருப்பி அந்த டிஸ்டர்ப் பண்ண. ஸோ சஞ்சு என்ன கேட்குறாங்க, 1 ஆடுறீங்களா, 2 போறீங்களா, 3 போறீங்களா, யூ ஃபீல்ஸ் அன்செக்யூர். கேப்டன்சியும் போச்சு, ஓப்பனிங் ஸ்லாட்டும் போச்சு, நான் என்னையா பண்ணுவேன். ஆனால் இங்கே தங்க தட்டில் தாம்பூலம் வைத்து கண்ணா வந்திருக்கண்ணான்னு தோனிக்கு அதாங்க இல்லை அப்படின்னு. தோனிக்கு வந்து என்னன்னா விஷயம் இங்கே யார் இங்கே சிஎஸ்கே உள்ள இந்த மாதிரியான இந்தியன் பிளேயர்ஸ் உள்ள வந்தாலும் சோபிச்சிருவாங்க. அஃப்கோர்ஸ் தீபக் கூடா, விஜய் சங்கர்லாம் வேறு கதை, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். பட் சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர் பிரைமில் இருக்கக்கூடிய டீமில், இந்தியன் டீமில் டி20 ஆடுற பிளேயர் தோனி கிட்ட வந்தால் இன்னும் மெருகேறும். அவரோட மென்டர்ஷிப்பில் இன்னும் நல்லா இருக்கும். அவரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணார். பட் ஜடேஜாவை கொடுக்கணுமா அப்படின்னும் பொழுது தான் மனதுக்குள் மிகப்பெரிய வருத்தம் இருந்துச்சு. இப்போ அதே சந்தேகம் இருக்குது. இப்போ அங்கே அவருக்கு வந்து ஓப்பனிங் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இங்கே சிஎஸ்கேலையுமே பில்லர்ஸ் இருக்காங்கல்ல. ஏன்னா இங்கேயுமே ஆயுஷ் மாத்திரை இருக்காரு. இல்லை நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சிஎஸ்கே ரொம்ப தெரியும். ருத்துராஜ் கெய்க்வாட் டசன்ட் வாண்ட் டு ஓப்பன். ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் 1 ட்ராப் ஆடுறேன் ப்ளீஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாரு அவர். ஏன்னா பிராவிஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு.
ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, நான் ஒன்றா பாடுறாரு. ஸோ சஞ்சுக்கு ஐடியா என்ன, டெவன் கான்வாய் நம்ம வெளில அனுப்பிச்சிடுறோம். ஆமா. டாடா பை பை சொல்லிட்டோம். முதல்ல இந்த நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் ஒழிச்சாங்கப்பா. ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வாய் எல்லாம் டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. ஸோ டெவன் கான்வாய் வெளில போனதுனால இவருக்கு ஓப்பனிங் ஸ்லாட் கிடைக்குது. ஸோ இமேஜின் இவர் தான் வந்து ஒன்றா பாட போறாரு. யாரு, நம்ம சஞ்சு வந்து ஓப்பனிங் ஆடுவார். ஓப்பனிங் சஞ்சுவும் மாத்திரையும் ஓப்பனிங் ஆடுற பட்சத்தில் ருத்ராஜ் வந்து ஒன்றா பாட போறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேட்டிங் டெப்த் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கு. என்னன்னா சிவம் துபே வரைக்கும் கீழே இருக்காரு, உருவில் பட்டேல் ஆடக்கூடியவர் இருக்காரு. உங்களுக்கு வந்து தாண்டி நம்ம ஆக்ஷனில் நடைபெறதுக்கு அப்புறம் கடைசியாக தோனி இருக்காரு. ஆனால் என்ன பெரிய நஷ்டம் அப்படின்னா, ஜடேஜா இஸ் நாட் ஜஸ்ட் அ bowler who bowls 4 overs ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லை, ஃபீல்டிங்கில் ஒரு 20 ரன் 10 ரன் தடுக்கிறவர். அவர் பவர் ஹிட்டர், பின்ச் ஹிட்டிங் அப்படின்றதுல வந்து அந்த 17-18 ஓவரில் வந்து பேட்டில் சுற்றுவார். லாஸ்ட் பாலில் 4 அடிச்சு தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் அதே ஜடேஜா தானே இன்னைக்குன்னா ஒரு ஓல்டு வாரார்ஸ்ன்ற விஷயமும் இருக்குது. அது இன்னொரு கருத்தும் இருக்குது. வயசானவர்கள் அதனால் சிஎஸ்கேக்கு தேவையில்லை, ஆர்ஆருக்கு கொடுத்துட்டோம்னா தோனியினுடைய வயசை யாரும் கேட்பதில்லை பார்ப்பதில்லை. அவருங்க அது தோனி கண்ணிகள் வயதை கம்பேர் பண்ணி இப்படி வச்சு பாருங்களேன். எங்க தளபதியை வந்து இன்னொரு டீமுக்கு நான் கேப்டன் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு வச்சு பாருங்களேன். அது அஃப்கோர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இதுதான் ரீசன். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன, சஞ்சு இங்கே வரதுனால ஒரு பேட்டிங் டெப்த் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் டேபிளுக்கு போகிறோம், அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் அந்த ஆக்ஷன் டேபிள் எப்படி இருக்க போகுதுன்றதை. பட் இங்கே நம்ம வந்து பேட்டிங் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செப்பா கண்டிஷனுக்கு, ஏன்னா இஸ் பேசிக்கலி எ கேர்லைட். சவுத் இந்தியன் கண்டிஷன்ஸில் விளையாடுறவர் சஞ்சு சாம்சன். லீக்லாம் போகிற வரைக்கும் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிற டிவிஷன் கிரிக்கெட்லேயும் ஆடி இருக்காரு. அண்ட் இஸ் நோஸ் அபவுட் த செப்பாக் பிச் ஆல்சோ. 1000 சொன்னால் அவர் சூப்பர் ஸ்டார் ரசிகன், பயங்கரமாக வீடியோ போட்டு அவர் புகழ்ந்து பயங்கரமாக பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு கனெக்ட் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. தோனிக்கு அப்புறமா பிக்கஸ்ட் புல்லர், பிராண்ட் என்டார்சர், சிஎஸ்கேக்கு எல்லாம் கொண்டு வர போகிறது யாருன்னா நம்ம சேட்டன் தான் கொண்டு வர போறாரு. இதுதான் ஃபியூச்சர்ன்றீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேற வழியே இல்லடா, தலைவன் தான் சஞ்சு சாம்சன் தான் தோனியோட ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படியே அடுத்த தோனியாக இங்கே ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, டேலண்ட் இருக்குது. He can be a captain. He can be a very good wicket keeper. And he can open the innings. ஸோ அவரை பொறுத்தவரை நீ வெரி காம் குவைட். சிஎஸ்கேயோட டக் அவுட் இருக்குல்ல, அதில் எப்படின்னா யாருமே டென்ஷன் ஆக மாட்டாங்க. 10 பால்ல 40 அடிக்கணும்னா கூட அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க, ஜெயிச்சிருவோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எப்பயுமே வந்து அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டான ஒரு டக் அவுட், அது கூலாக இருப்பாங்க. யாரும் அனிமேலடாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது, ஓடி புரண்டு படுத்தலாம். ஆனால் அதே சஞ்சு சாம்சன் ஹேபிட்டும் அதே தான். நீங்கள் சஞ்சு சாம்சன் அனிமேட் ஆயோ கத்தியோ கோவப்பட்டோ பெருசாக பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அவர் சூப்பராக செட் ஆவார். அதனால தான் சஞ்சு வாஸ் ஆன் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். இந்த விஷயங்களை பேசும்போது கமெண்ட்ஸில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதிவு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜடேஜாவை அமிச்சிட்டு நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டு உள்ள பவர் ஹீட்டர்ஸையும் புது பிளேயர்ஸையும் எடுக்கிறது மூலமாக இந்த வருஷம் டிராஃபியோட ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு டோனி. அவர் ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படிலாம் இருந்தால் அவர் செல்ஃபிஷ். நீங்கள் அதுக்காக தான் பண்ணியிருந்தா 2 வருஷம் முன்னாடி நாம தான் கப் அடிச்சோம். அன்றைக்கே டாட்டா பை பை சொல்லிட்டு போயிருக்கேன். ஏன் நான் போறேன்டா. ஆனால் அன்றைக்கி டீம் இருந்த நிலைமையில ட்ரான்சிஷன் ஸ்டேஜ் இருந்தப்போ இல்லை நான் இன்னும் 2 சீசன் வந்து டீமை செட் பண்ணி தரேன், டீமோடய தான் இருப்பேன் என்னன்னாலும். அவர் ஒன்றும் போயிட போகிறது இல்லை சிஎஸ்கே. நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் சிஎஸ்கே ஆப்ரேஷன் சீஃப், சிஎஸ்கேவோட மென்டார் கோச் என்னவா வேணாலும் இந்த மஞ்ச சக்கா தான் போட போறாரு, டக் அவுட்ல தான் உட்கார போறாரு. ஆனால் போன வருஷம் நம்ம பட்ட பாடம் இருக்குல்ல, கடைசி டேபிளில் நம்ம யார் மேலாம் 3 கோடி 2 கோடின்னு காசு அள்ளி கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் திரிபாதி, அவர் வந்து டான்ஸ் ஆடினது அதிகமாக கிரவுண்டில். அதை தாண்டி நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தீபக் கூட என்ன பண்ணார். தீபக் அவருக்கும் தெரியல, சிஎஸ்கேக்கும் தெரியல. கிட்டத்தட்ட 7 கோடி இவங்க 2 பேருக்கு சேர்த்து. இதை தாண்டி மண்ணின் மைந்தர் விஜய் சங்கர் ஏதோ ஒரு மேட்ச் 50 அடிச்சாரு, அதுவும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி அடிச்சார். 55 பால் 50 அப்படின்னு அடிச்சார். ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இதை தாண்டி மதிஷா பத்திரனாவும் டெவன் கான்வாய் அண்ட் ரச்சின் ரவீந்திரா 3 சர்ப்ரைஸ் பை பை. ஆனால் கிவன் த பேக்ரவுண்ட் 3 பேர் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் ஆடினாங்க. டெவன் கான்வாய், ரச்சின் ரவீந்திரா பெருசாக அவங்க T20 டீமில் கூட அடிக்கல நியூசிலாண்டில். அண்ட் பத்திரனா அவங்க டீம்லேயே இல்லை, ஸ்ரீலங்காலே. ஆனால் நீ ஸ்ரீலங்காக்கே வேணாம்னு சொன்னாங்க. நோ ஆனால் டீம் கல்ச்சர் நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் பத்திரனா மேலே. அவர் மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவர் ட்ரெயின்லாம் பண்ணி தோனி வேவ் லெங்க் கொண்டு வந்திருக்காரு. அதனால மேபி இது ஒரு ப்ளாயாக இருக்கலாம். அவரை வெளியே போட்டுட்டு வாங்கின காசோட கம்மி காசுக்கு உள்ளே எடுக்கலான்ற ஒரு பிளானும் இருக்கலாம். ஸோ மேபி நம்ம பத்திரனாவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. பத்திரனாவையே அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட லக்கிலி நம்மக்கிட்ட வந்து போலர்ஸ் வந்து குறிப்பாக சொல்லணும், இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்கல்ல, செம்ம சூப்பரான ஒரு கலீல் அகமது வந்ததுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. ஏன்னா கலீல் அகமது இருக்காரு, ஃபாஸ்ட் போலிங் சொல்கிறேன், கலீல் அகமது, அன்சுல் காம்போஜ், எல்லிஸ் இருக்காரு, நேதன் எல்லிஸ் இருக்காரு, அந்த குர்ஜன்பீத் சிங் ஒருத்தர் இருக்காரு, ஒரு பஞ்சாபி ஒருத்தர். நம்ம தமிழ்நாடுக்கு தான் கிரிக்கெட் ஆடுறாரு ரஞ்சி, செம்ம பவுலராக வந்துட்டு இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு ஃபாஸ்ட் போலிங்கை நம்ம அப்படி இப்படி சரி கட்டிட்டோம். ஸ்பின்னு தான் நமக்கு இடிக்குது. அதுதான் ஆக்ஷன் டேபிளுக்கு போகணும். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஃப்ளெமிங் பட்டறை அப்படின்னு கூட சொல்லலாம், நியூசிலாந்து பட்டறை. எப்போதுமே சென்னையில் நியூசிலாந்து பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுவே நமக்கும் அவங்களுக்குமான கனெக்டிவிட்டியை ரொம்ப அதிகம் உண்டாக்கும். ஆனால் இந்த தடவை அன்எக்ஸ்பெக்டடாக தளபதியை கனெக்டிவிட்டி மாதிரி டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சொல்லப்போனால் அவருக்கான ஒரு க்ரஷ் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்தாங்க.
எங்கள் அண்ணன் சாம் கரன் சொல்லிட்டு யார் யாரெல்லாம் மக்கள் விரும்பினாங்களோ மீம்ஸ் போட்டு புகழ்ந்தாங்களோ ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரியில் செதற விட்டாரோ எல்லாருமே கழட்டி விட்டாங்க. சி யூ லிவ் பை யுவர் பர்ஃபார்மன்ஸுங்க. சாம் கரன் என்ன பண்ணார் போன சீசனில்? ஜடேஜாவே போன சீசனில் கிட்டத்தட்ட 14-17 விக்கெட் தான் எடுத்தார். 100 அகமது வந்து அள்ளிட்டு இருக்காரு விக்கெட், ஒரு 14 விக்கெட் தான் எடுக்கிறாரு. அண்ட் குரூஷியல் டயத்தில் இன்னொன்று ஜடேஜாக்கு இரிட்டேட்டிங்காக கூட இருந்திருக்கலாம். பாவம், அவர் அவுட் ஆனால் ஒட்டுமொத்த சென்னையும் கொண்டாடுது, விசில் அடிக்குது. அவருக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு எவ்வளோ கப்பு ஜெயிச்சு கொடுத்தீங்க, எத்தனை வருஷம் ஆடி கொடுத்தீங்க, என்னால தான் ஜெயிச்சிங்கன்னு போது அந்த இடத்துல என்ன நடக்குது? அடுத்து என்ன தலை வந்து பேட்டை சுற்றி கொண்டு வராரு. 4 பந்து தான் ஆடுறாரு, 3 பந்து ஆடுறாரு, அடுத்த வேறு விஷயம். ஆனால் ஜடேஜா அவுட் ஆனால் ஒட்டுமொத்த கிரவுண்டும் கொண்டாடுது அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே என்னடா இது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் அது ஐ மீன் தட்ஸ் ஜோக். பட் ஸ்டில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நியூசிலாந்து பிளேயர்ஸை கைட்டு விட்டதுக்கு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து பிரண்டன் மெக்குலம் காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல சிஎஸ்கேல வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் ஆஃப் நியூசிலாந்து. இப்போ காரணம் ஃபிளமிங் வந்து அவங்க ஊரில் பார்த்த பிளேயர்ஸை ஞாபகமாக தோணிக்கிட்டு அவன் பின்னுவான் தம்பி சூப்பர்லாம் சொல்லி செலக்ட் பண்ணுவார். பட் ரச்சினும் இவனுக்கு என்ன பண்ணுவார்? ரச்சின் கிட்டத்தட்ட ஒன் டே மாதிரி ஆடுறாரு T20. டேவன் கான்வாய்க்கு இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஆடுறாரு. பார்த்தாங்க சரி அதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க, ஆனால் 4 ஃபாரின் பிளேயர் தான் வச்சிருக்கோம் இப்போ. ஐ மீன் குறைஞ்சது 2-3 பிளேயராக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு மேட்ச் 4 ஃபாரின் பிளேயர் இவங்களே 14 மேட்ச் ஆட போறாங்க. ஸோ ஜேமி ஓவர்டன், டெவால் ப்ரூவிஸ் சர்ப்ரைஸ். இது நேதன் எல்லிஸ், 100 அகமது 4 தான் இருக்காங்க இங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சென்னை பத்தியே பேசிட்டு இருக்கோம்ல, எதிரணிகள் பத்தி பேசி ஆகணும். ரஜத் பட்டிதார் ஆர்சிபி எல்லாம் கப்பை அடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு வரலாற்றை மாத்தி என்னோட டீம் வச்சு நான் கப் அடிப்பேன்னு சொல்லி ஒரு அன்பீட்டன் டீமா கொண்டு வந்து கப் அடிச்சு கொடுத்தா ரஜத் பட்டிதார். கண்டிப்பா என்னோட கம்ஃபர்ட்டுக்கு இந்த டீம் இருக்கிறதுனால இந்த டீமை நான் எப்பயுமே மாற்றவும் மாட்டேன், நான் ரிலீஸ் பண்ணவும் மாட்டேன், வேற யாரும் ஆக்ஷன்ல எடுக்கவும் மாட்டேன்னு ஆர்சிபி இருந்தா நம்மளுக்கு என்னமா மாதிரியான சுச்சுவேஷன் மாறும். அதே நேரத்துல எம்ஐ ஒரு பக்கம் இருக்கு. ஹர்திக் பாண்டியா விசஸ் டீம் அப்படிங்கிற கிளாஸஸ் உள்ள போறதாகவும் சீனியாரிட்டி பாலிடிக்ஸ் போறதாகவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிடி இருக்கு, ஒரு பக்கம் செட்டே ஆகாத ரிஷப் பந்தோட டீம் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்கணும்னா ஆர்சிபி தான். சாம்பியன்ஸை பற்றி தான் நம்ம பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ்க்கு வந்து பாவம் அவங்களுக்கு டாரவல் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்டா இந்த கப்பு ஜெயிச்சுன்ற ஃபீலிங் வந்துருச்சு அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம். பட் அவங்க ரிட்டைன் பண்ணிக்கிறதும் பார்த்தீங்கன்னா வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தான் ரிட்டைன் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி நான் ரிட்டைன் பண்ணுறேன். சி இட்ஸ் அகைன் லுக்ஸ் அ சாலிட் டீம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரஜத் பட்டிதார், கோலி, டிம் டேவிட், தேவ்தத் படிக்கல், ஜித்தேஷ் சர்மா, கிருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார்னு பயமா இருக்கு அந்த டீமை பார்த்தா. அவங்க ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மெயினா வந்து லியாம் லிவிங்ஸ்டன் ரன்னே அடிக்க மாட்டாங்க. லுங்கி இங்கடிக்கு வயசாயிடுச்சு, சவுத் ஆப்பிரிக்காலே அவர் பெருசா போறது இல்லை. மயங்க் அகர்வால் அவர் எதுக்கு இந்த டீம்னு தெரியல. ஸோ ஆர்சிபி டீமை பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து ஒரு அவங்க அந்த ஜெயிச்ச டீமை டிங்கர் பண்ணல, அதுல பர்ஃபார்ம் பண்ணாதவங்க வெளியே அமைச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட பாவமே என்னன்னா, போன தடவை ஜெயிச்சிட்டாங்க, இல்ல 18 வருஷம் கழிச்சு ஈசால கப்னு வந்து அவங்களோட மிகப்பெரிய துரோகி, மிகப்பெரிய இனிமையா அவங்க ஊர் ஸ்டேடியம் தான். தட்னா 6 எதிர் டீம்ல எல்லாம் பவர் டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கதை முடிஞ்சுது. போன முறை கூட அவங்க ஹோம் டவுனுக்கு வெளியில ஜெயிச்ச மேட்சால தான் அவங்க பெருசா பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு இந்த வாட்டி பெரிய சேலஞ்ச் ஒன்று இருக்கு. அண்ட் கோலி என்ன பண்ண போறாரு? T20 விளையாட நிறுத்திட்டாரு, ஒன் டே மட்டும் தான் விளையாடுறாரு. ஸோ என்ன பண்ணுவான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் அதுலயும் பெரிய ஃபார்ம்ஸ் இல்ல இன்டர்நேஷனல் மேட்ச்ல. அவரும் அன்னைக்கு வந்து ஒரு லாஸ்ட் மேட்ச் ஆங்கர் பண்ணி அடிச்சாரு. பட் பெருசா வந்து பார்க்கணும், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அப்படியே மாறுவோமே, நம்மளோட பங்காளியான நம்மளோட சக ஈக்குவலான போட்டியாளரான எம்ஐக்கு போவோம், கடப்பாறைக்கு போவோம். ஆமா, கடப்பாறை என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருப்பாங்க? எம்ஐயை பொறுத்த மட்டும் அவங்க ரோஹித் சர்மா வந்து தோனி மாதிரி தான். ஓகே, அப்படி ஆனால் இப்போ இருக்கிற ரோஹித் சர்மா வெயிட் இறக்கி 9 கிலோ இறக்கி ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா நான் அடிச்சா 6 தான் அடிப்பேன்னு இருக்காரு. ஆஃப்கோர்ஸ் ஸ்கை. ஆனா நான் கேள்விப்பட்டவரே அவர் அடிக்கிறதுக்காக இறக்கல, நடிக்கிறதுக்காக இறக்கிருக்காரு. இப்போ இந்த ரோஹித் சர்மா 2.0 வேற மாதிரிங்க. அவர் வந்து வேற லெவலில் ஃபிட்னஸ். அந்த ஆஸ்திரேலியாவில் போய் பார்த்தோம், தொடர்ந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கி பொழந்து கட்டினார், செஞ்சுரி வேற போட்டார். அதை தாண்டி சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சாகர் அப்படிலாம் கேட்கும்போது கண்ணு கட்டுது. ஸ்பின்னிங் வேற அவங்களுக்கு. இதில் போராக வரைக்கும் நம்ம ஒரு காலத்தில் சிஎஸ்கேல பட்டைய கிளப்பி இந்த ஷர்துல் தாக்கூர் அவங்க வந்து ட்ரேடு பண்ணி வாங்கியிருக்காங்க, கண்ணா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அவங்க காம்பினேஷனும். சச்சின் டெண்டுல்கர் பையனை பை பை சொல்லி அமிச்சிட்டாங்க. அவர் எதுக்கு இருந்தார் அவருக்கும் தெரியல, டீமுக்கும் தெரியல, அவரையும் அமிச்சிட்டாங்க. கரண் சர்மா ஸ்பின்னரை வெளில அமிச்சிட்டாங்க. அதனால நல்ல பையா இருக்கும், யார் வாங்க போறாங்கன்னு தெரியல. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, விக்னேஷ் புத்தூர்னு ஒரு சின்ன பையன் ரொம்ப நல்லா போலிங் போட்டான், சூப்பராக அவனை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே மே ட்ரை டு கோ ஃபார் ஹிம் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இதுதான் அவங்களுடைய ஸ்டைலா இருக்கு, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நம்ம கம்பீர் அங்கிள் கோச் பண்ணிட்டு இருக்க அந்த டீமை பற்றியும் பேசுகிறேன். நம்ம கம்பீர் அங்கிளுக்கு என்ன வேலை அப்படின்னா, நல்லா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை திடீர்னு குழப்பிடுவார். தாங்கால ஒரு இந்தியன் டீம் போனாலும் தப்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் கைட் பண்ணுற கேகேஆர் என்ன நிலையில் இருக்கு? கேகேஆர் இஸ் அ வண்டர்ஃபுல் டீம், நான் திருப்பியும் சொல்லுவேன். ஆனால் செம்ம ஆச்சரியம் எல்லாருக்கும் என்னன்னா, போன 2005 ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும்போது வெங்கடேஷ் ஐயன் ஒரு பேர் வந்து 23 கோடி. அதாவது கிட்டத்தட்ட அந்த இவர் ஒரு ஆக்ஷன் கேட்பார், சரத் பாபு வந்து அண்ணாமலையில் ரஜினியை தாண்டி கேட்பார். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் 23-22
24 கோடிக்கு வெங்கடேஷ் வாங்கிட்டு அவர் தெருகோடி கொண்டு போனார் டீமை. அதனால அவரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களுக்கு 23 கோடி பர்ஸில் வந்துருச்சு அவர் ரிலீஸ் பண்ணுவோம். ஆடா 23 கோடி. அதனால அவங்க கையில் எக்கச்சக்க காசு வச்சிருக்காங்க. எக்கச்சக்க காசுனா என்னன்னா இவரை ரிலீஸ் பண்ணதுனால ஆண்ட்ரே ரசிலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா குவிண்டன் டிகாக் ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ குவிண்டன் டிகாக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரஹமத்துல்லா குர்பாஸ், மொயின் அலி அஃப்கோர்ஸ் வயசின் காரணத்தினால் அவர் பென்ஷன் தான் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்க கையில் நிறைய காசு இருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி இதுவே போறோம். எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து பயங்கரமா ஹர்ஷித் ராணா ஃபார்ம்ல இருக்கிற ஹர்ஷித் ராணா இருக்காரு. பிளஸ் ரிங்கு சிங் அண்ட் அஜிங்கியா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ போகிறோம். ஸோ அந்த டீமும் வந்து ஒரு சாலிடான ஒரு டீமாக தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் எல்லாமே என்னன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கட்டடம் கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் போட்டோம். ஆனால் கட்டடத்தை எழுப்புறது வந்து இந்த ஆக்ஷன் டேபிளில் தான் இருக்குது. உங்களோட ப்ரெடிக்ஷன் படி ஃபைனலாக இந்த கேள்வி, உங்களோட ப்ரெடிக்ஷன் படி 2026 என்ன எப்படி இருக்கும் சிஎஸ்கே? 2025 மாதிரி தான் இருக்குமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த வாட்டி வந்து நம்ம குறிப்பாக வந்து 3 அதாவது தீபக் ஹூடா, திரிபாதி, விஜய் சங்கர் போன்றவர்களுக்கெல்லாம் பை சொன்னதன் காரணத்தினால நம்பிக்கையாக பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ சஞ்சு சாம்சன் எப்படின்னா தேவையான நேரத்தில் அடிப்பார், தேவையான நேரத்தில் ஆங்கர் பண்ணக்கூடிய. ஆனால் என்னன்னா இன்ஜுரி ப்ரான்னு கன்சிஸ்டன்சி இஸ் அ ப்ராப்ளம். அவர் எப்படி தோனியை வந்து கொண்டு வந்துருவார் நம்பலாம். ஊர்வில் பட்டேல் சீசன்லாம் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு டொமஸ்டிக்கில். மாத்திரே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கன்சிஸ்டன்சி அவருக்கு கிடச்சிச்சு. ருத்து கொஞ்சம் இந்த சீசனில் கொஞ்சம் வந்து கேப்டன்ஷிப் இன்னும் போல்டாக எம்பவரிங்காக எடுத்து பண்ணுவார்னு நம்ம நம்பலாம். அதை தாண்டி ஜவால் ப்ரூவிஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்ல இருக்காரு. ஒன் டேலாம் பொழக்கிறாரு சவுத் ஆப்பிரிக்காக. ஒரு ரீசெண்டாக ஒரு 40 பால் 81 அடிச்சாரு, செம்மடி அடிச்சாரு. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்து வரக்கூடிய அந்த கலீல் அகமது போன முறை சிஎஸ்கே இந்த பர்ஃபார்மன்ஸ்ல கூட சந்தோஷம் தந்தது கலீல் அகமது, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் அண்ட் நூர் அகமது. ஸோ இவங்க 2 பேரும் செய்யக்கூடிய விஷயம். ஸோ சிஎஸ்கே லுக்ஸ் அ வெரி குட் சைட். அப்படி தோனி அப்படி லைட்டாக நகர்த்திட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 செட் பண்ணாங்க. பல பேர் கோச்சுப்பாங்க. பட் இருந்தாலும் தலைவன் ஆடணும்னு எனக்கும் ஆசை தான். கடைசி வரைக்கும் தோனியை பார்க்கணும். அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல அந்த டிஜே போட்டு தேஞ்சே போச்சு. நீ போட்டு வச்ச புங்கரகம் தங்கறது அந்த பாட்டு போட்டு தேஞ்சே போயிடுச்சு. அதனால ஐ திங்க் திஸ் ஷுட் பி technically this should be last for the now. We cannot write off Dhoni, but அதுக்கு தான் இம்பாக்ட் பிளேயர் ஒருவேளை தலை வந்து பேட்டிங் மட்டும் அப்போ கூட உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயருக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தீங்கன்னா சிவம் துபேவே இம்பாக்ட் பிளேயராக நம்ம ஆட வைக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு யங்ஸ்டர் வந்து வருவாங்க. ஏன்னா வயசின் காரணம் ஜடேஜாவை நாங்கள் அமிச்சிட்டு 2 வருஷம் தாங்க எங்கே ஆடுவார்னு சொன்னால் தோனிக்கும் அது பொருந்தும் அப்படின்னு பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப பேசணும், நம்மளை திட்டுவாங்க. நான் தோனி கண்ணி ஒத்துக்கிறேன். அண்ட் மும்பை என்னை பொறுத்த மட்டும் திஸ் இயர் யூ கேன் சி அ டிஃப்ரெண்ட் மும்பைன்றது என்னோட இது. பிகாஸ் அடிப்பட்ட சிங்கம் உருமிட்டே இருக்கும் கருவிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம தோனி எந்த அளவுக்கு சொல்லுவோம், ரோஹித் சர்மாவுக்கும் மேபி ஷுட் பி தி லாஸ்ட் ஐபிஎல், மேபி லாஸ்ட் பட் 1 ஐபிஎல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்டென்சிட்டியோடு நம்ம பண்ணணும்னு. ஹர்திக்கு இது ரொம்ப 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 ஆடுவாரா? ஏன்னா T20 வேர்ல்ட் கப் ஆடணும். இதில் எத்தனை பேர் ஃபிட்டாகி திருப்பி அதை விளையாடுறவங்க வரப்போகிறாங்க, நிறைய கேள்விகள் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின், ஒரு பக்கம் தோனி, ரோஹித் சர்மா, கோலி, நம்ம ரசித்த 3 பேருக்கு இதான் கடைசி ஐபிஎல். ஒருத்தர் ஒரு ட்ராஃபியோட வெளில போனாலும் 2 பேர் ட்ராஃபி இல்லாமல் ரிட்டையர் ஆகணும். எப்படி இருக்கும் சுச்சுவேஷன்? ஆக்சுவலி 3 பேருமே ட்ராஃபியை தொட்டவங்க தான், அதனால பிரச்சனை கிடையாது. கடைசியா ஒரு வழியாக ஒரு பதில் ஏறி கோலி ஒரு படியை ஏறி நானும் தொட்டுட்டு அப்புறம் ஏன்டா தொட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. இந்த தடவை அவர் மனசுக்குள்ள ஐயோ நாங்கள் ஃபைல்ஸ் தோத்தா கூட பரவாயில்ல, விழா எடுப்பாங்க, வேணாம்னு நினச்சிக்கலாம். பட் டெக்னிக் ஐ மீன் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப டெவஸ்டேஷன், ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம். அதை வந்து ஜோக்கா சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்த அந்த அன்பிளான்ட் செலிப்ரேஷன் எங்கே போய் விட்டுச்சுன்றதை பார்த்தோம். பட் ரோஹித் சர்மாவை பொறுத்த மட்டும் எல்லா ட்ராஃபியும் ஜெயிச்சிட்டாரு, இது கேப்டனாகவே ஜெயிச்சிட்டாரு. ரோஹித் வந்து ஒரு கோலி பிளேயராக ஜெயிச்சு கொடுத்தாரு. தோனியை பல தடவை கப்படிச்சு கொடுத்து பழக்கப்படுத்திட்டாரு. கப் அடிக்கிறது ஒரு முறை கப்படிக்கலாம் கூட நம்ம கோவமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு பழக்கிட்டாரு. யார் ஜெயிச்சாலுமே இந்த 3 பேரில் யார் கப்படிச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ஐ ஸ்டில் ஃபீல் ஒரு ஜெயிக்காத ஒரு அணி, ஏன்னா எப்பயுமே ஜெயிக்கிற அணின்னு போன வருஷம் தான் ஜெயிக்காத அணி ஜெயிச்சது. அடுத்த முறையும் ஜெயிக்காத ஒரு அணி, ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அணி ஜெயிச்சால், ஒரு பஞ்சாப் ஜெயிச்சா சந்தோஷமா இருக்கும். ஒரு லைஃப் ஒரு கம் டு அ ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும், காத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம செமிஃபைனலில் தான் இருக்கோம். வர 15 தான் வந்து நம்ம ஃபைனல் பரீட்சை எழுத போகிறோம். அதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இப்போ பேசினதை கூட நம்ம சீனி மாம்ஸ்லேருந்து நிறைய பேர் மாற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம். ரொம்ப நன்றி. ஆல் ரோட் லீட் டு அபுதாபி ஆன் December 15. பொறுத்திருந்து பார்ப்போம். போர்டு யார் கையில் யார் எடுக்கிறாங்கன்றது அதில் தான் டிசைட் ஆக போகுது. தேங்க்யூ.